ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து ட்ரேடிங் பர்பஸுக்காக தான் கொண்டு வரப்பட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஃபர்ஸ்ட் எஃப்என்டோ வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டாக் வந்து வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 lakhs rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு ஒரு ஸ்டாக் மேல. அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து 500 rupees அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அவருக்கு வந்து தெரியுது இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஃபால் ஆக போகுது அப்படின்னு. ஸோ ஃபால் ஆனால் என்ன ஆகும், அவங்களுக்கு வந்து நஷ்டம் வந்து வரும். இப்போ 500 rupees-ஓட ஸ்டாக் வந்து 400 rupees-க்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நஷ்டம் வரும். அந்த நஷ்டத்தை சரி செய்யறதுக்கு தான் ஹெட்ஜிங் பண்ணுவாங்க. ஹெட்ஜிங்னா என்னன்னா, இப்போ 400 rupees-ல இருக்கிற புட் ஆப்ஷன்ல இப்போ 10 லட்சம் ரூபாய் அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காரு அப்படின்னா ஒரு 20,000 வந்து புட் ஆப்ஷன் வந்து வாங்கி வச்சுக்குவாரு. அப்ப என்ன ஆகும், மார்க்கெட் கொஞ்சம் கீழே விழுந்தா கூட அந்த புட் ஆப்ஷன் கொஞ்சம் மேல வரும், இவரோட லாசஸ் வந்து கொஞ்சம் குறைக வந்து ஆரம்பிக்கும். ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் பர்பஸ் டைப்ல தான் பார்த்தீங்கன்னா எஃப்என்டோ வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ஹெட்ஜிங் வந்து ஃபியூச்சர்ஸ்லயும் பண்ணலாம். இப்ப மார்க்கெட் வந்து இறங்க போகுதுன்னு தெரியுது அப்படின்னா ஃபியூச்சர்ஸ்ல வந்து செல் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ அதுவுமே பாத்தீங்கன்னா மார்க்கெட் இறங்குறப்ப அவருக்கு வந்து கொஞ்சம் வந்து அந்த லாசஸ் வந்து குறைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி இன்சூரன்ஸ் பர்பஸுக்கு தான் பாத்தீங்கன்னா எஃப்என்டோ வந்து கொண்டு வந்தாங்களே தவிர ட்ரேடிங்காக கொண்டு வரது கிடையாது. ஆனா போக போக வந்து இதுல ஸ்பெகுலேஷன் வந்து அதிகமாகி ட்ரேடிங் பர்பஸ் வந்து அதிகமா வந்து ஆயிடுச்சு.